அம்மா வீட்டுக்கு போனாலே காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிப்போம். இப்போ வேற குளிர் வேற சொல்லவா வேணும். 8:30க்கு மேலே ஆகிடும். எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் ஏதாவது இருந்தால் வீடு பெருக்கிறது, பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி சின்ன ஹெல்ப் மட்டும் ஏதாவது பண்ணுவேன். பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாய்க்கால்லாம் தண்ணி போகுதுன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு அப்புறம் மிக்கி கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் சரின்னு பார்த்தா மருதாணி இருந்தது, தழைஞ்சிருந்தது. சரி மருதாணி வைக்கலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு யோசனை. சரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பறிச்சுட்ருந்தேன். அம்மா நான் எப்பவுமே மிக்சியில் தான் அரைப்பேன். அம்மா இந்த தடவை உனக்கு நான் கல்லில் அரைச்சி தரேன் அப்படின்னாங்க. சரி அவங்களே அரைச்சி தரும்போது வேண்டாம் நான் சொல்லணும், அரைச்சி கொடுங்கன்னு சொன்னோடனையும் அதுக்கப்புறம் அம்மாவும் ஃபுல்லாக அரைச்சிட்ருந்தாங்க. மிக்சியில் அரைக்கிறது இதில் அரைச்சா இன்னும் நைஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சின்ன வயசுலலாம் இதில் தான் அரைப்போம். இப்போ தான் மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அம்மா சீக்கிரம் அதை அரைச்சிட்டாங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை இல்லை, சரி மதியமே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதியமே வச்சுட்டேன். என் கையில் வச்சு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்லா செவந்துடும். எனக்கு என்னன்னு தெரில, கலர் ரொம்ப டார்க் ஆயிரும். அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். 2 ஹவர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கலர் ரொம்ப டார்க்காக வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டேலாம் அது ஒரு மாதிரி பிளாக்காகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் வைக்க சொல்லி கம்பல் பண்ணி அப்புறம் நைட்டு அம்மாவும் வச்சாங்க. யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.